இப்போது என் நண்பருடைய ஆதார் கார்டு அவர் வச்சுருக்காரு, சாஃப்ட் காப்பி வச்சுருக்காரு. சரி சார். அதை உங்களுக்கு காமிப்பார். நீங்கள் அதை பார்த்துட்டு இங்கேயே இந்த கேமராவுக்கு முன்னாடியே நீங்கள் ஜாதகம் போட்டு நீங்கள் சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணிப்பீங்க இல்லையா, இப்படி இருக்கா அப்படி இருக்கான்ட்டு. அந்த கிளாரிஃபிகேஷன்லாம் நீங்கள் இப்போ பண்ணுங்கள். சார். கண்டிப்பாக சார். போன 2 வருஷத்தில் மணி ரொம்ப டைட் ஆச்சு சார். டைட் ஆச்சுங்களா? ரூபா நோட்டை வச்சு கூட ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்னு சொன்னீங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் உங்ககிட்ட. ஊர்களை வந்து ராசி வாரியாக ஐயா பிரிக்கிறாங்க இல்லையா, இது எந்த அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு நேயர். இன்னொரு நேயர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதே வீடியோவுக்கு கீழே, லண்டன் மாநகரம் எந்த ராசியில் வருதுன்னு கேட்டிருந்தார். மிதுன ராசி. இப்போது ஒருத்தவங்க கிட்ட ஜாதகம்ன்றதே இல்லை, எந்த தேதி எந்த நேரத்தில் பிறந்தோம் அப்படிங்கிறதே தெரியாதவங்க கூட சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து எந்த விதத்தில் நீங்கள் ஜாதகம் கணிக்க முடியும், ஜோசியம் சொல்ல முடியும்? சார், ஆதார் கார்டு மேஜர் ரோலே பண்ணுது. கிட்டத்தட்ட ஜாதகம் இருக்கிறவங்க சார், எங்கள் வீட்டில் ஜாதகம் இருக்கு. ஜாதகமும் ஆதார் கார்டு கிட்டத்தட்ட கிரகங்கள்லாம் அதே மாதிரி சேர்ந்து இருக்கு. அதுதான் ஆச்சரியம். ஸோ பரிகாரங்கள்ன்றது வந்து அறிவியல் பூர்வமானது அப்படின்னு சொல்லலாமா சார்? இது டிவைன் சயின்ஸ் சார். இது வந்து சயின்ஸுக்குள்ளேயே நம்ம கொண்டே வர வேணாம். நிறைய குருமார்கள்லாம் சொல்லியிருக்கு. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, சில ஜோதிடர்கள் வந்து அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஏதேதோ பரிகாரங்களை சொல்லி அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு திரும்ப வருவாங்க. திரும்ப அவங்கக்கிட்ட ஒரு ஃபீஸ் வாங்கிட்டு இன்னொரு பரிகாரம் சொல்லுவார். இந்த மாதிரி அலக்கழித்து பணத்தை இழந்து நேரத்தை இழக்கிற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நன்மை கருதி நான் இந்த கேள்வியை கேட்குறேன். பொதுவாக பரிகாரங்கள்ன்றது ஜாதகத்தில் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயம்தானா சார்? அது டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும் சார். அது வந்து நான் இப்போ பர்சனலாக சொன்னேன் சார், நான் 90% நான் கோயில் தான் அனுப்புகிறேன். பூஜை பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க, இதுக்காக இந்த ஹோமம் பண்ணித்தரோம் அப்படிங்கிறது இந்த கடந்த வருஷங்களை நான் சொன்னதே கிடையாது. ஓகே, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகுது சார். நான் இத்தனை வருஷத்துல நான் ஒரே ஒரு ஹோமம் தான் ஒருத்தருக்கு சொல்லியிருக்கேன். அது எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு. பூஜை கூட நான் சொல்ல மாட்டேன். பூஜை அப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்களே வீட்டுல பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். நான் இந்த பூஜை இந்த தெய்வத்தோட பேர் சொல்லிடுறேன். அது நீங்களே வீட்டுல பண்ணிக்கலாம். படம் வாங்கி வச்சு நீங்களே பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சார். வந்து இதுக்காக நம்ம செலவு பண்ணி ஒரு 50,000 கொடுத்து இல்ல ஒரு 20,000 கொடுத்து வந்து பூஜைலாம் பண்ணுவாங்கல்ல சார், அதெல்லாம் வேணாம். எந்த தெய்வம், அந்த தெய்வம் பேரு சொல்லிடுறேன், அந்த பேர் உள்ள படத்தை வாங்குங்க, நீங்களே பூஜை பண்ணுங்க. ஓகே, இப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஐயாவோட பரிகாரம் சார், ரிப்பன் அந்த மாதிரி பரிகாரம்லாம் கொடுத்துருக்கேன். ஆனா நான் 90% வந்து கோயிலுக்கு தான் சார் அனுப்புறேன். அது வேலை செய்யும் சார், அதுல மாற்றமே இல்லை. அவங்கவங்க கர்மாப்படி ஸ்லோவா செய்தா சீக்கிரமா செய்தாங்கிறது மட்டும்தான், பட் வேலை செய்யும். ஓகே, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நீங்க ஐயா ரிப்பன் வெட்டி போட சொன்னதை பத்தி சொல்லவே எனக்கு இது ஞாபகம் வருது. ஐயா சொன்ன பரிகாரங்களில் 1-2 நான் உதாரணத்துக்கு மட்டும் எங்கள் நேயர்களுக்கு சொல்கிறேன். ஒரு தயாரிப்பாளர் என்று ஞாபகம், சினிமா தயாரிப்பாளர். அவர் வந்து ரொம்ப பண பிரச்சனையில், அவர் படங்கள் தோல்வி அடைந்து பண பிரச்சனையில் இருந்தப்போ அவர் வந்து டெய்லி ஒரு குண்டு பல்பு, சின்ன பல்பை வந்து உடச்சி போடுங்க அப்படின்னு சொன்னதாகவும், அதை சில நாட்கள் அவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணதுக்கு பிறகு அவர் அடுத்து தயாரித்த படம் வெற்றி அடைஞ்சு அதுக்கு பிறகு அவர் வந்து சக்ஸஸ் ஆனார் அப்படின்னும் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொருத்தருக்கு தலையை சுற்றி முட்டையை உடைச்சி போடுங்க அப்படின்னு சொன்னதாகவும், சில நாட்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு பிறகு அவர் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துட்டார் அப்படின்னும் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து எந்த அடிப்படை ஜாதகத்தில் இதுக்கு விளக்கம் இருக்கா, அல்லது வந்து இது ஒரு ஞானம் அல்லது வந்து பிரசன்னம் சார்ந்த விஷயங்களா சார்? எல்லாம் கிரகத்தை சார்ந்துதான் சார். ஐயா கொடுத்தது எதுவுமே வந்து இந்த 12 கட்டத்தை தாண்டி
9 கிரகத்தை தாண்டி, அதாவது 7 கிரகம், 7 கிரகத்தை தாண்டி அவர் எதுவும் கொடுத்ததே இல்லை. அவருக்கு இந்த பரிகாரம்லாம் இருக்குல்ல சார், அது உண்மையாலுமே அவருக்கு ஞானம் தான். அதான் கேட்குறேன். அதை அவர் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கிறாருல்ல சார், இந்த பரிகாரம்லாம். அது எப்படி யோசிச்சாரு, இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அப்படிங்கிறது என்னன்னா சார், இது அந்த பீரியட்ல சொல்லுவாங்க, அவரு இனிஷியல் ஸ்டேஜ் இந்த ரிப்பன் கட்டி போடு, ரிப்பன் கட் பண்ணி போடுலாம் சொல்லும் போது சுத்தி லூசு என்னென்னமோ இப்போ ஜோசியத்துல சொல்லிட்டு இருக்காங்கன்னா சொல்லுவாங்களாம். இப்ப எல்லாரும் அதான் சார் பண்றாங்க. என்னன்னா சார், ஒரு விஷயத்த நம்ம 6000க்கு முன்னாடியே நம்ம அதை நம்ம சொல்லிடலாம். பட் இப்போ வரையும் கிட்டத்தட்ட அவரு 2021 ஐயா அது வரையுமே அந்த ரிப்பன் கட் பண்றது, இந்த தானியங்களை பேக்கெட்ல வச்சுக்கிறது, இந்த மாதிரி பெயர் உள்ள கோயிலுக்கு போறது, இந்த நீங்க சொன்ன மாதிரி குண்டு பல்பை உடைக்க சொல்லுவாரு, முட்டைய தூக்கி போட்டு உடைக்க சொல்றது, இது எல்லாமே சார் ஒண்ணு பொய் அப்படின்னா இவ்வளவு வருஷம் வராது சார், இவ்வளவு வருஷம் நிக்காது. கண்டிப்பா ஸ்டில் நாங்களே அவரு கிரியேட் பண்ணதை நாங்க சொல்லி எங்களுக்கே எத்தனையோ பேர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இருக்கு ப்ரூஃப் இருக்கு. இது கண்கண்ட உதாரணம் நானே கூட இருக்கேன். ஐயா எனக்கு சொன்ன ஒரு பரிகாரம் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகி நான் பிரச்சனையில மீண்டு வந்தேன். அது கிரகத்தை வச்சு மட்டுமே தான் சார் சொல்லுவாரு, வேற எதை வச்சுமே சொல்ல மாட்டாரு. அதாவது எனக்கு ஒண்ணு தோணுது பாருங்க, இத பண்ணி பாருங்க அப்படிலாம் இல்ல. கிரகத்தை வச்சு உங்களுக்கு எந்தெந்த காரக பாவம், எந்தெந்த கிரகம் அதுல ஆட்கொள்ளுது அதை எடுத்து கொடுத்துருவாரு. சரியாது, அதுக்கு சூப்பரா எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்காரு சார் ஒரு சேனல்ல. நமக்கு ஃபீவர் வந்துருச்சு, அதுக்கு நம்ம போய் மாத்திரை போடுறோம், அதுவே ஒரு பரிகாரம் தானே அப்படின்னு. சரி செய்யறதுக்கு தானே நம்ம போடுறோம், அதே தான் சார் இதுவும். உங்க பிரச்சனையே சரி செய்யறதுக்கு தான். இந்த வசந்தனையா கிரியேட் பண்ணது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அடுத்த லெவலுக்குலாம் போயிருக்காங்க சார். அந்த பிரச்சனைலாம் தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கே போனோம், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால கிரகத்தை வச்சு மட்டுமே தான் சார் சொல்லுவார். ஓகே, இப்போ ஒருத்தவங்க கிட்ட ஜாதகம்ன்றதே இல்லை, எந்த தேதி எந்த நேரத்தில் பிறந்தோம் அப்படிங்கிறதே தெரியாதவங்க கூட சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து எந்த விதத்தில் நீங்கள் ஜாதகம் கணிக்க முடியும், ஜோசியம் சொல்ல முடியும்? சார் ஆதார் கார்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு சார், நம்பரை வச்சு கட்டம் போட கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, ஆதார் கார்டு இப்போ எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கு, யார்ட்டையும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நிச்சயமா அப்படி இல்லை, ஆதார் கார்டே மேஜரா வேலை செஞ்சிடும் சார். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு டைம்லாம் எனக்கு தெரியல, எதுவுமே தெரியல அப்படின்னா அது வேலை செஞ்சிடும். அடுத்து அந்த ரூபா நோட்டு சார், கொஸ்டின் கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நான் இப்ப வேலைக்கு போலாமா, நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா, எனக்கு இப்ப நான் ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், அது எப்படி இருக்கும், நல்லபடியா முடியுமா, நான் இப்ப வேலைக்கு அப்ளை பண்ணிட்டேன், அந்த வேலை எனக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி கேள்வி இருந்தா அதை நாங்க அந்த ரூபா நோட்டை எடுத்து அது ஒரு கட்டம் போட்டு ஓகே இப்போ இது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். சரி, ஆதார் கார்டு மேஜர் ரோலே பண்ணுது. கிட்டத்தட்ட ஜாதகம் இருக்கிறவங்க சார், எங்க வீட்டுல ஜாதகம் இருக்கு, ஜாதகமும் ஆதார் கார்டு கிட்டத்தட்ட கிரகங்கள்லாம் அதே மாதிரி சேர்ந்து இருக்கு. அதுதான் ஆச்சரியமே. நிச்சயமா ஒரு 2-3 கிரகம் அதே இடத்துல இருக்கும், அதே மாதிரி காம்பினேஷன்ஸ்ல இருக்கு. அது பெரிய விஷயம் சார், அது எப்படி யோசிச்சாருன்னு தெரியல சார். இப்போ என் நண்பருடைய ஆதார் கார்டு அவர் வச்சிருக்காரு, சாஃப்ட் காப்பி வச்சிருக்காரு. சரி சார், அதை உங்களுக்கு காமிப்பாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு இங்கேயே இந்த கேமராவுக்கு முன்னாடியே நீங்கள் ஜாதகம் போட்டு நீங்கள் சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணிப்பீங்க இல்லையா, இப்படி இருக்கா அப்படி இருக்கான்ட்டு, அந்த கிளாரிஃபிகேஷன்லாம் நீங்கள் இப்போ பண்ணுங்க சார். சார் கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுங்க சார். சார் போன 2 வருஷத்தில் மணி ரொம்ப டைட் ஆச்சு சார். ஆமாம் சார், டைட் ஆச்சுங்களா? ஆமாம். ஏதாவது லோன் மாதிரி ஏதாவது எடுத்தீங்கன்னா? கோல்டு லோன் மாதிரி சார்? எடுத்துருக்கேன். கோல்டு லோன் வச்சுருக்கீங்களா? சரி. சிவா பேரில்? சிவா பேரில் இருக்காங்க, இங்கே பெரியம்மாவோட பையன் இருக்கான். ஓகே சார். சத்யநாராயணன் இந்த மாதிரி நாராயணன் பேர்? நாராயணன்
என்னன்னா அது ஸ்கூல்ல ஒரு ஃப்ரெண்டு இருந்தாரு. க்ளோஸா இருக்காங்களோ இல்லையோ அந்த டீம்ல இருப்பாங்க, ஒரு செட்ல இருப்பாங்கல்ல, ஆமா ஆமா. அவங்க கிட்டே அது அவங்க கூட இருப்பாங்க. ஓ. சும்மா நம்ம எங்க போனாலும் அவங்கள சும்மா வர அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் நம்ம பர்சனல் ஷேர் பண்றதுக்கே இல்லை. ம், ம். ஆனா நம்ம கூட இருப்பாங்க அந்த பேர்ல. ஓகே. இது ஒரு ஏஜ்ல ஒரு சின்ன சந்தேகம். இப்போது நடராஜன்ற பேரில் உங்கள் குடும்பத்திலேயே ஒரு நட்புகள்லேயே யாராவது இருந்திருப்பாங்க நீங்கள் சொல்கிறீங்க. அது நடராஜனாக மட்டும்தான் இருக்கணுமா? அதாவது நடராஜன்ற சிவன் பேர், சிவனுடைய வெவ்வேறு பெயர்களில் ஏதாவது ஒருத்தர் கூட இருக்கலாம் இல்லையா? இல்லை சார், 2 கிரகம் சேர்ந்ததான் நடராஜனே கொடுக்கும். ம் வெறும் சூரியன் தான் உங்களுக்கு இந்த சிவா ம் அந்த மாதிரி பேர் கொடுத்துரும். சூர்யா, சத்யா ம். இருக்காங்களா சார் அந்த மாதிரி? சத்யா இருக்காங்க. இதெல்லாம் தனி சூரியன் கொடுத்துரும். ம், ம். பட் சூரியனோட இன்னும் 2 கிரகம் சேரும்போது பேர் மாறும். ஓகே. அதனாலதான் இந்த பேரு நீங்க அந்த உங்க லைஃப்ல அவங்க கூட இருந்திருப்பாங்க. இது குமார், சேகர். சாரி சார், சேகர் நீங்களே இருக்கீங்க. கேட்கலாமே. இருக்காங்க சேகர். எங்க அப்பாவோட பேர் சேகர் தான். அப்பா பேர் சேகரா? சரி சார். இவர் பேரும் சேகர். ஆமா. என்ன சார் இது ஒரு 2 கிரகம், ஒரு தனி கிரகம். இப்போ இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்ததுன்னா ம். மணிகண்டன், ஆ. சுப்பிரமணி, ம். மனிஷா ம். இந்த மாதிரி பேரை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஐயப்பன் இந்த மாதிரி பேர்ல. ம். அப்படி இந்த பேர்லாம் இல்லை சார், இந்த மாதிரி பேரே இல்லை அப்படின்னா ம். பிரிட்ஜு கீழே இருக்கும் வீடு. ஓகே. நடந்து போகிற டிஸ்டன்ஸில் பிரிட்ஜு தெரியும், இல்லை திரும்பவும் சப்வே தெரியும். இப்போ இந்த சுப்பிரமணி மணி பேரில் தான் இருக்காங்களா சார் உங்களுக்கு? மணினா ஸ்கூல் படிக்கும்போது மணின்னு ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். செட்லேயே இருந்திருப்பாங்க சார். ஆமா. இப்போ மணிங்கிற பேர் யாருமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ம். யாரையுமே தெரியாது உங்களுக்கு. ம். இந்த பிரிட்ஜ் இருக்கும் ம். இல்லைன்னு வைங்க, பக்கத்துல சத்தம், வீட்டுக்குள்ள சத்தம் கேட்குற மாதிரி சத்தம் கேட்குமா இந்த அமைப்பு இருந்தா? அப்படியா சார்? ஆக்சுவலா நீங்க சொல்ல பார்த்தா மணினா என் வீடு பக்கத்துலயே போயிடலாம். பக்கத்து மணி சத்தம் கேட்கணும் சார், அது ஒரு சத்தம் தான். இதெல்லாம் அமைப்பான் சார். இது 2 சேர்ந்தா இப்ப எனக்கு இந்த பேரே கிடையாது. இந்த 2 கிரகம் பேரே எனக்கு கிடையவே கிடையாதுன்னா இந்த மணி நம்ம கேட்கறோம் சார். ஆமா. ஒண்ணு சத்தம் கேட்டுட்டே இருக்குமா வீட்டுல, இல்லைன்னா மணி சத்தம் டிங்கு டிங்குன்னு கேட்குமா அதுல. இப்ப அது சுத்தி ஏதாவது இந்த 2 கிரகத்தோட காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு தராம இருக்குது. இப்போ இதை வச்சுதான் நம்ம பலன்களா கேட்போம். இப்ப இந்த பேர் இல்லைன்னா அடுத்து ஒண்ணு இருக்கும் பக்கத்துல, இல்லாம இந்த கிரக சேர்க்க வரவே வராது. இப்போ நீங்க இந்த சினிமா ட்ரை பண்றதுன்னு கேட்டதே சார், இந்த 9ஆம் இடத்தை வச்சுதான் கேட்டேன். சரி சார், அங்க இப்ப அடுத்து சொல்றேன், ஃபியூச்சருக்கு சொல்றேன். ஏன் சார் அது நம்ம சொல்லலாம்ல சார்? சொல்லலாம் சார். சார் இப்போ போன 2 வருஷத்துல பணத்தை வச்சு கேட்டதுக்கு காரணம் உங்க 2ஆம் இடத்தை கோச்சார சனின்னு பார்த்துட்டு இருந்தது. அதை வச்சுதான் கேட்டேன். பணம் டைட்டா இருக்கும். 2ஆம் இடம்ங்கிறது நின்று போச்சுன்னா கடன் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருங்கிறது அமைப்பான். சரியா சார்? இப்போ நீங்க யார்கிட்டயாவது பணம் கொடுத்துருந்தா 2.5 வருஷம் காலம் வந்திருக்காதுன்னு ஒரு அமைப்பாங்க. அப்படியேதான் இருந்ததா உங்களுக்கு? இருந்தா சார். இப்போ இந்த சனி மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல வாக்கியப்படி இருக்கிறபடி வந்தாச்சு உங்களுக்கு. பட் இப்போ உங்களுக்கு மணி ரிலாக்ஸ் இருக்கா? இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. என்ன சார் உங்களுக்கு கிட்டத்தட்ட மீனத்துக்குள்ள ஏறின கணக்கு தான். சரியா சார்? இப்போ இந்த 9ஆம் இடத்துல உங்க லக்னாதிபதி சந்திரன் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அது மேல சனி போகும்போது நீங்க சினிமா ஏதாவது சான்ஸ் தரும்போது கிடைக்குமா அடுத்த 2.5 வருஷ காலத்துல? கிடைக்கும் ஒரு அமைப்பான். சரியா சார்? ஆனா இந்த சந்திரன் கூட ராகு இருந்துன்னு வைங்க, கிரகண தோஷம்னு ஒரு விஷயம் இருக்கு. எவ்வளவு திறமை இருந்தாலும் அங்க வாய்ப்பு கிடைக்காதுன்னு ஒரு அமைப்பு கொடுத்துருந்தாங்க. சரியா சார்? இப்ப நம்ம வேற எங்கேயாவது போய் நம்ம சான்ஸ் கேட்கிறோம், நம்மளை மட்டும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நம்மளோட விஷயம் டேலண்ட்னா எதுக்கு இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா சார், லக்னம் தான் நீங்க, அந்த அதிபதியை போய் 9ல நிக்குது. அப்போ அந்த டேலண்டான விஷயத்தினால பாக்கியம் உண்டாகுங்கிறது அமைப்பாங்க அதுல. சரியா சார்? அந்த பாக்கியத்தை யாரு கெடுப்பா அப்படின்னா ராகு போய் இந்த ஒளியை மறைச்சிருமா. அப்ப நீங்க என்ன பண்ணாலும் உங்களை வெளியே தெரியவே தெரியாதுங்கிறது ஒரு அமைப்பான் சார். இதுக்கு நீங்க கிரகண தோஷம் அன்னைக்கு, கிரகணத்தை அன்னைக்கு நீங்க போய் கொடுமுடியில போய் இது பண்ணணும், கோயில்ல போய் அங்க நடக்கும் கிரகணம்
நடக்கிற கிரகம் பிடிக்குதுல்ல சார், ஆமா ஆமா. அப்போ வந்து அது ரிலாக்ஸ் பண்ணுமா. அது பண்ணிட்டா ஒரு டைம் தான், ஒரு தடவை தான் பண்ணா போதும். அதை நீங்க பண்ணிட்டு வந்தா அடுத்து 2.5 வருஷ காலத்துல சனி நிக்கிற காலத்துல உங்களுக்கு சான்ஸ் வரும்னு. சரியா சார்? அடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க சார். சார் நீங்க ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கேட்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கொடிமுடி கோயிலில் போய் என்ன பண்ணணும் அவரு? சார் அங்க பூஜை நடக்கும் சார். அங்க கிரகண தோஷங்க ஐயா தான் கிரியேட் பண்ணாரு. அங்க எப்படி என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு அங்க சொல்லியிருக்காங்க. அங்க போய் நீங்க கிரகணம் பிடிக்கிற சமயத்துல மிட் நைட்லாம் பிடிக்கும் சார். 12-1 மணிக்கெல்லாம் பிடிக்கும். அப்போ கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற மண்டபத்துல செஞ்சு தந்துட்டு இருக்காங்க பரிகாரம். அது நீங்க போய் பண்ணிக்கங்க கண்டிப்பா. அடுத்து சார், இப்போ 10ஆம் அதிபதியை பார்க்கும் சார். மீனத்துல ஏறுச்சுன்னா 10ஆம் அதிபதி பார்க்கும்போது இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், தொழில் ஸ்தானத்தையே பார்க்க போகுது. தொழில் ஸ்தானத்தை பார்த்ததுன்னா தொழில அப்படியே முடக்கும்னு ஒரு அமைப்பாங்க சார். முடக்கிடுவான். நம்ம என்ன புஷ் பண்ணாலும் அது முடங்கியே கிடக்கணும், வெளியே வராதா, விஸ்தாரமா வெளியே வரவே வராதா. அது எப்போ வரும் அப்படின்னா குரு வந்த காலத்துல மட்டும்தான் அப்படி வருமா. அது வரையும் வெளியே வராதான் சார். அதுக்கு நான் ஒரு கோயில் சொல்றேன், அப்புறமேல் நான் சொல்றேன். அது நீங்க போயிட்டு வரோம் நீங்க. அடுத்து சார், திருப்பியும் 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதிங்கிற ஒரு அதிபதியை சனி வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும். திருப்பியும் பணம் யார்ட்டையா கொடுக்கறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. யாராவது வந்து ஹெல்ப் கேட்பாங்க, அது திரும்ப அடுத்த 2.5 வருஷ காலத்துக்கு வராது, பணம் போயிடும். சரியா சார்? அதனால இந்த பணத்தினால நீங்க மன கஷ்டப்படணும்னு இருக்கான் இதுல. சரியா சார்? அது நீங்க கண்டிப்பா அது பார்த்துக்கோங்க, கண்டிப்பா பார்த்துக்கோங்க. அடுத்து 5ம் 10க்கும் சார், நம்மளோட மைண்ட் இப்பதான் 5ஆம் இடத்தை சொன்னேன். இதனால சரியான டிசைட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருமா. சரியா சார்? அதனால நீங்க அப்செட் ஆகி உட்காரணுன்றது. சரியா சார்? அது வந்து பூர்வீக சொத்தா இருக்கலாம், இருந்தா பூர்வீக சொத்தா இருக்கலாம். இப்போ இந்த அடுத்த 2.5 வருஷ காலம் நீங்க இந்த கொடுமுடி போய் பண்ணிக்கோங்க. சரியா சார்? அப்பதான் நீங்க வெளியவே அடுத்து தெரிய ஆரம்பிப்பீங்க. ஏன்னா ஒளி கிரகத்தை போய் பாம்பு பிடிச்சது அப்படின்னா அந்த ஒளி இருட்டாயிடணும், நீங்க வெளியவே தெரிய முடியாத சூழ்நிலை அமைஞ்சிடும். கொடுமுடி எங்க இருக்கு சார்? சார் அந்த கரூர் கிட்ட இருக்கு சார். கரூர். அப்புறம் அங்க இருந்து சார் 11ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது சார், அக்காமார்கள் ஃபேமிலியில அக்காமார்களோ இல்ல நீங்க யாராவது அக்கா நினைச்சிட்டு இருக்கீங்க சார், நினைச்சு நம்ம பேசுவோம்ல சார், அவங்க உள்ள இந்த 2.5 வருஷ காலத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனாலதான் அந்த அக்கா இப்படி சார் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இன்னும் ஏறல உங்களுக்கு கம்ப்ளீட்டா, இன்னும் மீனத்துக்கு ஏறல. அது அந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருவோம் சார். இது இப்போ எதுவுமே இல்லை, நல்லதுதான் சார். இதெல்லாம் சொல்றது ஃபியூச்சர். அடுத்த 2.5 வருஷ காலம் மார்ச் தாண்டோன்னே நடக்கணும் இல்லை, 2.5 வருஷ காலம் மீனத்தில் நிற்கும். அப்போ நீங்க அது மட்டும் கொஞ்சம் ஏதாவது பேசினாலும் நம்ம சைலண்டா போறது பெட்டர் சார். ஏன்னா இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்துச்சு அப்படின்னா பயங்கரமான கடுமையான ஆரியம்ஸ் கொடுத்துருந்தோம் யாருக்கிட்டையுமே. நம்ம ஒரு சைலண்டா இருக்கும் சார். சைலண்டான ஆட்கள் எப்படி தெரியுமா வெளிப்படுவோம், அவங்கள அப்படியே இக்னோர் பண்ணிடுவாங்க. உங்கள்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு போ அப்படின்னு அவங்களே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களால ஏதாவது ஒரு காரியம் நடக்கிற மாதிரி இருந்திருக்கும் சார். அவங்க பேசின பேச்சுக்கு நம்ம திருப்பி பேச முடியாத நம்மளோட கேரக்டர் ஒன்று இருக்கும், நம்மளை ஹர்ட் பண்ண வேணாம் அப்படின்னு. அதை அப்படியே ஒதுங்கி அப்படியே போயிடுவாங்க. பிரிக்கும்னு சொல்ற அமைப்பு சார் இது. அதனால அது நீங்க பார்த்துக்கோங்க. நான் என்னன்னா சார், இப்போ குரு வந்து 12ல இருக்கும். இப்போ 20 வாக்கியப்படி 22ஆம் தேதி மிதுனத்துக்கு போயிருது, திருக்கணிதப்படி போயாச்சு. சரியா சார்? அது போய் 6ஆம் இடத்தை பார்க்கும். நான் இப்போ கூட 6ஆம் இடத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஆமா, அது எக்ஸாக்டா இப்போ வந்து நிக்குது உங்களுக்கு. டீசெண்டா இருப்பாங்க சார், அவங்க ஒரு இறக்குவாங்க, அது சேஃபா பார்த்துக்கோங்க. சரியா சார்? கடன் வாங்குற சூழ்நிலை அமைஞ்சாலும் ரொம்ப வாங்கிடாதீங்க.
சரியா சார்? ஏன்னா அதுக்கு உண்டான நிவர்த்தி ஸ்தானத்தையும் இப்போ சனி ஏறி பார்த்தீங்கன்னா அதுல இருந்து வெளில வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருக்காங்க. சரியா சார்? அதை நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து 8ஆம் இடத்தை பாத்துரும். இந்த பணம் யார்கிட்டயே கொடுத்தீங்கன்னு வைங்க சார், இந்த மே மாசத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தருவாங்களாம், மொத்தமா தர மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு அமைப்பு வந்து விழுகும் சார். இதுல இந்த 2.5 வருஷ காலம் இதுவும் கையெழுத்து இந்த டாக்குமெண்டேஷன்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதனால இஷ்யூ வரும்னு இருக்கு 2.5 வருஷம். சரியா சார்? இதை பார்த்துக்கிட்டு நான் அந்த கோயில் சொல்றேன் உங்களுக்கு, தனியாக நான் என்னென்ன பண்ணணும்னு சொல்றேன் உங்களுக்கு. நீங்க அங்க ரெகுலரா போயிட்டு வாங்க. ஏதாவது ஒரு நாள் போயிட்டு வந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் சார். உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் உங்களை வந்து நிக்காம இருக்கும். அதுல இருந்து நீங்க இது பண்ற மாதிரி ஆயிடும். சார், இப்போ அடுத்த கேள்வி, ரூபா நோட்டை வச்சு கூட ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் சொன்னீங்க. அதாவது ரூபா நோட்டை உங்களுக்கு காமிச்சா அதில் இருக்கிற எண்களை கொண்டு நீங்கள் கணிக்கிற விஷயத்தை வந்து ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும்தான் நீங்கள் பதில் சொல்ல முடியும். கரெக்டா? அந்த இதில் அந்த ஒரு ஓகே. இப்போ நான் என்னுடைய ரூபா நோட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. என்ன கேள்விங்கிறத நான் இப்போவே சொல்லணுமா? நீங்கள் வந்து போட்ட பிறகு நீங்கள் கேளுங்க, அப்போ நான் என் கேள்வி சொல்கிறேன். சார், இப்போ என் கேள்வி ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் உங்ககிட்ட. என்ன தீவிரமாக நேசித்த ஒரு பெண் என்னுடைய முட்டாள்தனத்தினால, நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய கர்ம வினை பலன் காரணமாக நான் நிராகரிச்சிட்டேன், நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை நினச்சி இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அந்த பெண் என் நினைவாகவே இன்னும் திருமணமே செய்து கொள்ளவில்லை அப்படின்னு எனக்கு நேரில் பார்த்துட்டு வந்த நண்பர் சொன்னார். அந்த பெண்ணை நான் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு என் நண்பர் சொல்கிறாரு. ஆனால் பார்த்துட்டு வருவது எனக்கு வந்து ஒரு நன்மையை தருமா, அல்லது அந்த பெண் என் மீது இருக்கக்கூடிய கோபத்தின் காரணமாக அவள் என்கிட்ட சரியாக நடந்து கொள்ளலை அப்படின்னா அது வந்து ஒரு கசப்பை தான் நான் சம்பாதித்து கொண்டு வருவதாக முடியும். அவள் என்கிட்ட பேசின அந்த நினைவுகள் எனக்கு ஸ்வீட் மெமரிஸாக இருக்குது, இனிய நினைவுகளாக இருக்குது. அது வந்து ஒரு சைல்டிஷ் லவ்னு சொல்லலாம், ட்ரூ லவ்னு சொல்லலாம், சின்சியர் லவ்னு சொல்லலாம். அந்த நினைவை வந்து அந்த நினைவோடவே வாழ்ந்து இறந்தெல்லாம் கூட எனக்கு தோணுது. ஆனால் நேரில் போயிட்டு வந்தால் எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் கிடைக்குமா, அல்லது அது மனக்கசப்பில் முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரும் குழப்பத்தின் காரணமாக நான் ரொம்ப நாளாக அவளை போய் சந்திக்கிறத வந்து தவிர்த்து கொண்டு வரேன். சந்திக்கிறது உகந்ததா வேண்டாமா? நீங்கள் இப்போ பேச போகிறீங்க சார், இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட இப்போ கேள்வி நம்ம போய் பேசலாமா? பேசுகிற இடம் இருக்குல்ல சார், இந்த 3ஆம் இடத்துல இந்த ரூபா நோட்டோட பிரச்சனத்தில் சனி விழுந்து. ஓகே. சரி, 3ஆம் இடத்துல சனி விழுந்து. ஓகே. அவர் யாருக்கு அதிபதினா 7ஆம் அதிபதி 3ல உட்காந்துருக்கு. நீங்க மீட் பண்ற அவரோட நபர் தான் 7. ஓகே. அந்த இடத்தோட அதிபதி 3ல உட்காந்துருக்கு. கம்யூனிகேஷனுக்கு தான் போறீங்கன்னு கரெக்டா விழுந்துருக்கு. சரி சார், பேச போற இடம் 3ஆம் இடம், கம்யூனிகேஷன் 3ஆம் இடம். ஓகே சார். சரியா சார்? இப்போ இந்த குரு இருக்குல்ல சார், 22ஆம் தேதி வாக்கியப்படி மாறுதுன்னு சொன்னேன். வாக்கியப்படி மாறி டிசம்பர் 22 இந்த டிசம்பர் 22ஆம் தேதி மாறுது. ஓகே சார். வாக்கியப்படி திருக்கணிதப்படி டிசம்பர் 5 ஆயிடுச்சு. ஓகே சார். நம்ம கொஞ்சம் வாக்கியப்படி தான் சார் ஃபாலோ பண்றோம். ஓகே சார். இந்த குரு இந்த 7ஆம் அதிபதி சனிய 3ஆம் இடத்துல உட்காந்து 5ஆம் பார்வையா குரு பார்க்குற சமயத்துல நீங்க போகலாம். ஓகே. அது எப்போ? டிசம்பர் 22 மேல நெக்ஸ்ட் மே வரையும். ஓஹோ. இதுக்குள்ள நீங்க எப்ப வேணா போகலாம். கம்மிங் டிசம்பர் 22க்கு மேல அடுத்த மே 2026 மேக்குள்ள. ஏன்னா மே குறிப்பிட்ட தேதி எதனா இருக்கா? இல்லை சார், மே வரையுமே நீங்க போகலாம். ஓகே. மேக்குள்ள. ஏன்னா சார் இந்த கம்யூனிகேஷன் உண்டான இடத்தையும் சனி பாத்துரும், சாரி குரு பாத்துரும். ஓகே.
அந்த 7ஆம் இடம் இருக்குல்ல சார், ம் நீங்க மீட் பண்ற ஒரு இடம்னு சொல்றோம்ல, ம் அதையுமே குரு பாத்துரும். சரி. இந்த காலகட்டத்துல நீங்க போகலாம். ம் சரியா சார்? ம் மார்ச்சுக்கு மேல, ம் மார்ச் 6க்கு மேல ம் போற மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா ம் நீங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு தான் போகணும். ஏன்னா ம் சனி போய் டெட்லி காம்பினேஷன் கூட சேரப்போகுது. ஓகே. அது சேர்ந்ததுன்னா ம் துண்டிப்புன்னு பேரு, ம் உடச்சு விட்டுரும். சரி. அதுக்கு மேலதான் நீங்க போறதா ஒரு ஐடியா இருந்து, அதுதான் நான் தேதியை கேட்டேன் உங்ககிட்ட. மார்ச் 6க்குள்ள போகணும் சொல்றீங்க இல்லையா? அப்போ மார்ச் 6க்குள்ள ம் நீங்க போற பிளான் இருந்தா நீங்க போலாம். ஓகே. மார்ச் 6க்கு மேல போறதா இருந்தா சார், ம் சனி மீனத்துக்கு ஏறுவார் வாக்கியப்படி. ம் அப்போ நீங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு தான் நீங்க அங்க போகணும். சரி. சரியா சார்? ம் ஆனா நீங்க மேக்குள்ள நீங்க தாராளமா போகலாம், ம் பேசலாம், அவங்களும் பேசுவாங்க. ம் அடுத்த ஸ்டேஜ் என்னங்கிறது அந்த கேள்வி இல்லை சார். ஓகே. நம்ம போய் பேசலாமா? ரெண்டு தரப்புக்கும் வந்து மனக்கசப்பு ஏற்படாதுன்னு ஏற்படாது. நீங்க போய் பேசலாம். ஓகே சார். ஏன்னா குரு உங்களுக்கு நல்ல ஃபேவரா இருக்கு. ஓகே சார். கம்மிங் 22க்கு மேல. ஓகே சார். அப்ப நீங்க இது பார்க்கும்போது நீங்க போய் கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம். சந்தோஷம் சார். சார், கடைசியாக ஒரு கேள்வி. இது வந்து கடந்த காணொளியில் உங்களுடைய பேட்டிக்கு கீழே ஒரு நேயர் கேட்டிருந்த கேள்வி. இந்த ஊர்களை வந்து ராசி வாரியாக ஐயா பிரிக்கிறாங்க இல்லையா? இது எந்த அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு நேயர். சரி சார், இது இன் ஜென்ரலா இப்போ மீனோங்கிறது இடம் வந்து சார், மீன்குடி இருக்கிறது எந்த ஊர் சார்? மதுரை. மதுரை வந்துருக்கு சார். இந்த நான் கூட ஒரு சேனல்ல பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. கர்நாடகாலாம் உங்களுக்கு மகரத்தில் வந்துடும், ஏன்னா அது சனியோட வீடு. ஓஹோ, சரியா சார்? இப்படி ஒவ்வொரு கல்ச்சர் இருக்குல்ல சார். கோதுமைலாம் எங்க சார் உற்பத்தி ஆகும்? பஞ்சாப். அது சிம்மமா வந்துடும் சார். ஓகே. அதோட தாக்கங்கள், அந்த கிரகத்தோட தாக்கங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் ஐயா அதை வச்சு ஐயா எடுத்திருப்பார். ஓ, டீப்பாலாம் அது எப்படி எடுத்தாரெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. சரி, இன் ஜென்ரலா நம்ம பார்க்கும்போது இதை வச்சு எடுத்துருக்கலாம். ஓகே. ஏன்னா சார், அவர் நாங்கள் அங்கே கிளாஸ்ல சொல்லி கொடுக்கும்போது சார் அப்படி அப்படியே போட்டு அப்படி அப்படியே ரவுண்ட் பண்ணுவாராம் சார். பிரச்சனையா, இது இந்த ஏரியாலாம் இந்த ராசிக்குள்ள வரும், இந்த ஏரியாலாம் இந்த ராசிக்குள்ள வரும், இந்த மண்டலத்துக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப மெனக்கிட்டு இருக்காரு சார். அவரை மாதிரி ஞானிக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கக்கூடிய தேவ ரகசியம் அது. உண்மை சார், அதான் உண்மை. அவர் அதை எப்படி கிரியேட் பண்ணாரு அப்படிங்கிறது, அதுவுமே அவர் எல்லாமே கிரகத்துக்குள்ள தான் சார் வச்சு, அதை தாண்டி அவர் பண்ணவே மாட்டார். இன்னொரு நேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதே வீடியோவுக்கு கீழே, லண்டன் மாநகரம் எந்த ராசியில வருதுன்ட்டு கேட்டிருந்தார். மிதுன ராசி சார், மிதுன ராசிக்குள்ள வருது. நேயர்களே, ஜோதிடம் சார்ந்த பல்வேறு விளக்கங்களை ஜோதிடர் ஜெயகாந்தன் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் என்று இஸ்லாமியர்கள் சொல்வது வழக்கம். இறைவன் நாடினால் அப்படிங்கிற அதனுடைய பொருள். அப்படியாக இறைவன் நாடினால் மீண்டும் ஒரு சந்திப்பு ஜோதிடர் ஜெயகாந்தனுடன் நிகழும் பட்சத்தில் உங்கள் கேள்விகளுக்கு அவரிடமிருந்து பதிலை பெற்றுத் தருகிறோம். நன்றி சார். நன்றி சார். நன்றி.